கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 96 சங்கீதம் 9 வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ளவர் மட்டுமல்ல, அவர் ஆராதனைக்குரியவர். இந்த தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே ஆராதிக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பரிசுத்தம் என்பது தேவனுக்கு முன்பாக ஒரு அலங்காரமாய் காணப்படுகிறது. அவர் பரிசுத்தராயிருக்கிற அவரை நாம் ஆராதிக்க போகும் பொழுது இந்த அலங்காரத்தை அணிந்து கொண்டு போக வேண்டும். அதாவது பரிசுத்தம் என்ற அலங்காரத்தை நாம் அணிந்து கொண்டு போகும்போது தான் அவர் நம்முடைய ஆராதனைகளை அங்கீகரிப்பார். ஆகவே தாவீது ராஜா சொன்னது போல பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நாம் நம்மை நாமே அதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அதற்கு முந்தின நாளோ அல்லது அதற்கு முன்பதாகவோ தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்மை நாமே அலசி பார்த்து தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய குறைகள் குற்றங்களை அறிக்கை பண்ணி அவருடைய இரத்தத்தாலே கழுகப்பட்டு அந்த பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அது தேவனுக்கு பிரியமான ஆராதனையாயிருக்கும். தேவன் சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. ஹல்லேலூயா. நாமும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தர்களாய் காணப்படுவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளுக்காக நன்றியப்பா. கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் வரும் பொழுது பரிசுத்தத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள, பரிசுத்தம் என்ற அலங்காரத்தை நாங்கள் அணிந்து கொண்டு தொழுது கொள்ள வேண்டிய நல்ல கிருபைகளை எங்களுக்கு தந்தருளுவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.